Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancy chapter 8ல illustration 2 பார்க்குறோம். From the following particulars prepare comparative income statement. இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா comparative income statement தான் போட சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா அப்துல் கம்பெனி லிமிடெட்க்கு. ஓகேவா, இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம். வர்ற எக்ஸ்பென்சஸ்லேருந்து டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும். இந்த சம்மில் புதுசாக இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்கம் டேக்ஸை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சம் போடுவோம். நம்ம சம் வந்து சிங்கிள் பேஜில் தான் போடணும். இந்த சம்மை டேப்லர் காலம் போட்டு நீட்டாக போடுங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை கரெக்டாக ஃபஸ்ட்டே போட்டுருங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படி மாற்றி போட்டாலும் சம்மு வந்து என்னாகும், தப்பாக போயிடும். ஓகேவா, இப்போ என்ன ஃபார்மேட்னா பர்டிகுலர்ஸ் போடுவீங்க. அதே ஃபார்மேட் 2015 to 16, 2016 to 17. எக்ஸ்ட்ராவாக அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு காலம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் காலம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2015 to 16க்கு 3 lakh கொடுத்துருக்காங்க, 16 to 17க்கு 3,60,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டத்தையும் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்போ ப்ளஸ் வரும். ப்ளஸ் சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60,000. ஓகேவா, இப்போ இந்த இது போட்ட பிறகு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டோ டிக்ரீஸ் ஆன அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர். பேஸ் இயர்னால் ஃபஸ்ட் இயர். இந்த இது ஃபஸ்ட் இயரோ அது எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துக்கணும். பேஸ் இயராக இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். இப்போது 60,000 டிவைடட் பை 3 lakh போட்டோம்னா பாருங்கள், 60,000 இந்த இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர் என்ன, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு 3 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 2s are 6, 20%. ஓகேவா, அப்போ 20% வந்து இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால +20 அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட என்ன பண்ண போகிறோம், இன்கம்மை ஆட் பண்ண போகிறோம். அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 1,60,000 போட்டுட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டிக்ரீஸ் ஆகிருக்கு, இதை விட இது கம்மியாக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள். எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 1 lakhலேருந்து 60 போயிடுச்சுன்னா 40,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அதை போட்டுருங்க. போட்டுட்டா பர்சன்டேஜ் போட போகிறோம். பர்சன்டேஜ் எப்படி போடுவோம், 40,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100. 40,000 divided by 1 lakh into 100 போட்டோம்னா இந்த 0 கேன்சல் ஆகும். இங்கே 3 0 இங்கே 3 அப்போ 40%. இங்கே பர்சன்டேஜ் போட வேணாம், ஏன்னா மேலே நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அமௌண்ட் மட்டும் போட்டால் போதும், எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அது மட்டும் போட்டால் போதும். எவ்வளோ வரும், -40 வரும். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கும். இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இன்கம் ஆட் பண்ண போகிறோம். அது வராது வந்து டோட்டல் ரெவன்யூ. பாருங்கள், 3 lakhலேருந்து 1 lakh 4 lakh, 3,60,000லேருந்து 60,000 ஆட் பண்ணால் 4,20,000 ஆட் தான் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த 4 lakhலேருந்து 4,20,000 என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ளஸ் சிம்பிளை போட்டுருங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 20,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 20,000 டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100. 20,000 டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100. 2 0 கேன்சல் ஆகும். இங்கே 3 0 இங்கே 3 0, 4 1s are 4, 4 5s are 20. ஓகே, 5% தான் கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு என்னது, இன்க்ரீஸாக இருக்கிறதுனால +5 போட்டுரும். ஓகேவா, இப்போ இந்த டோட்டல் ரெவன்யூ வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, 2 lakhம் 1,80,000 இருக்குது. அதை போட்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 lakhலேருந்து 1,80,000 என்னவா இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மைனஸ் போட்டுருங்க. எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 20,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல். இந்த 3 இப்போ 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10% வந்து நமக்கு கிடச்சிருது. ஓகேவா, இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து லெஸ் பண்ணிட்டோம். இது வந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். 4 lakhலேருந்து 2 lakh லெஸ் பண்ணிங்கன்னா 2 lakh, 4,20,000லேருந்து 1,80,000 லெஸ் பண்ணோம்னா 2,40,000. இது வந்து
இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். 2 லேக்லேருந்து 2,40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 40,000. ஓகேவா? இதுக்கு நேம் வந்து அதாவது ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, இப்போ இந்த 40,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட போகிறோம். 40,000 divided by 2 lakh into 100 போனால் 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 1s are 2, 2 2s are 4, 0, 20% கிடச்சிருக்கு. அப்போ இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் ப்ளஸ் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸு 30% 30% கொடுத்துருக்காங்க. அப்போது டேக்ஸ் என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். இந்த 30% எதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வருதுல்ல, அதில் 30% கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ 2015க்கும் 16க்கும் 2 lakhல 30%. இப்போ 2 lakhல 30% போட்டிங்கன்னா 0 0 கேன்சல், 60,000. ஓகேவா? இப்போ டேக்ஸ் எவ்வளோ வந்துடுச்சு? 60,000 வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த இயருக்கு 2016க்கும் 17க்கும் 2,40,000ல் 30% போட்டோம்னா 0 0 கேன்சல், 0 கேன்சல், 0 0 0, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 2 3s 3 2s are 6, 1 72,000. அப்போ 72,000 வந்து எதுக்கு போட்டோம்? 2016 to 17க்கு. ஓகேவா? எதில் கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் தான் நம்ம டேக்ஸ் 30% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். 60,000 ஆயிருக்கு, இங்கே 72,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 12,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 12,000 divided by 60,000 into 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். 6 1s are 6, 6 2s are 12, 20%. அப்போது இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ் 20 போட்டோம். இப்போது இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸையும் லெஸ் பண்ணி வரதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ 2 lakhல 60,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,40,000. 2,40,000ல் 72,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,68,000. இது வந்து என்னது? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். இப்போ இந்த 40,000லேருந்து 1,40,000 68,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கானா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 28,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 28,000 டிவைடட் பை பேஸ் இயர் என்ன? 1,40,000 இன்ட்டு 100. 28,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். 7 2s are 14, 7 4s are 28. இப்போ 2 1s are 2, 2 2s are 4, 20% வருது. 20% என்னது? ப்ளஸ் 20. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு இயரையும் நம்ம கம்பேர் பண்ணி போடணும். இந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.